சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல வெளியான ஜெயிலர் படம் மெகா ஹிட் அடித்த நிலையில ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்பு தொடர்பான முக்கிய அப்டேட் வெளியாகிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய சினிமாவிலும் தவிர்க்க முடியாத நடிகரா ரஜினிகாந்த் வலம் வராரு. 50 ஆண்டுகளா சூப்பர் ஸ்டாரா வலம் வரும் ஒரே நடிகர் என்றா அது ரஜினிகாந்த் மட்டும்தான். தனது தனித்துவமான ஸ்டைல், தொல்லலான நடிப்பின் மூலம் கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்துட்டு வராரு. மேலும் ரஜினிகாந்தின் படங்கள்ல பாக்ஸ் ஆபீஸிலும் வசூல குவிச்சு வருவதனால பாக்ஸ் ஆபீஸ் கிங் என்று அழைக்கப்படுறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியா வேட்டையன் படம் வெளியானது. டிஜே ஞானவேல் இயக்கிய இந்த படத்துல ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், துஷாரா, ராணா டகுபதி உள்ளிட்ட நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு கலவையான விமர்சனங்களே கிடைச்சது. இந்த படம் உலகம் முழுவதும் சுமார் 250 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருந்தது. வேட்டையன் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் கூலி படத்துல ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு. இந்த படம் 2025ஆம் ஆண்டு வெளியாக இருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் படமா உருவாகும் இந்த படத்துல நாகார்ஜுனா, கினேனி, உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர், ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பலர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்துல நடிக்க இருக்காரு. இந்த நிலையில தான் ஜெயிலர் 2 குறித்து ஒரு முக்கிய அப்டேட் வெளியாகியிருக்கு. அதன்படி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தொடங்க உள்ளதா தகவல் தெரிவிக்கப்படுது. ஜெயிலர் 2 தொடர்பான தகவல் தொடர்ந்து இணையத்துல வெளியாயிட்டு வருது. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவிலே வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், தமன்னா, வசந்த் ரவி, மிர்னா மேனன், யோகி பாபு மற்றும் பலர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல மோகன்லால், சிவராஜ்குமார் மற்றும் ஜாக்கி ஷெராப் போன்ற நடிகர்கள் கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்ச நிலையில படம் வசூலிலும் சாதனை படைச்சது. அதன்படி இந்த படம் உலகம் முழுவதும் 650 கோடிக்கு மேல வசூல் செஞ்சது. இதனிடையே ஜெயிலர் 2 படத்தை இயக்க இருப்பதா நெல்சன் சொல்லியிருந்தாரு. அப்போது முதலே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 தொடர்பான அப்டேட் வெளியான வண்ணம் இருந்து வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தகவல் வெளியானதுனால ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் ஜெயிலர் 2 படம் எந்த மாதிரி ஒரு கதையில உருவாக போகுது இதை தெரிஞ்சுக்க தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இப்போ ஆவலா ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படம் ப்ரீக்வலா இருக்கும் என்ற தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் வாழ்க்கையில எப்படி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணாரு, எதனால அவர் அவ்வளோ பெரிய ஜெயிலராக இருக்காரு, அவரை பார்த்தீங்க இந்த ஊரே நடுங்குது, அதை தான் பார்த்தீங்கன்னா கதையாக எடுக்க போகிறாங்களாம். எப்படியும் அந்த 10 நிமிஷம் ஜெயிலராக வந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பட்டையை கிளப்புச்சு. அது முழு நீளமாக அந்த படத்தில் எடுத்தாருன்னா கண்டிப்பாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்ன்றது மக்களோட கருத்து. மேலும் இந்த படத்துடைய ப்ரோமோ டீசர் வீடியோ நியூ இயருக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.